குறியவர்களே, இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி ரமதான். 2025 எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு தான் கடைசி வாய்ப்பு. இதற்கு பிறகு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. இந்த ரமலானிய சொர்க்க பூஞ்சோலையில் முடியுமான அளவுக்கு மூழ்கிக் கொள்வோம். இதிலிருந்து எந்த அளவுக்கு நாம் நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடித்துக் கொள்வோம். 2026 பேசிக் கொண்டிருக்கிற நான் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இருக்கிற பல சகோதரர்கள் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கடந்த ரமலானில் எங்களோடு இருந்தவர்கள் அப்படித்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருடைய தந்தைமார், பலருடைய தாய்மார், பலருடைய சகோதரிகள், பலருடைய உறவுகள், பலருடைய நண்பர்கள், பலருடைய சொந்தக்காரர்கள் என்று நிறைய பேரை தூக்கி அடக்கிவிட்டோம். சகோதரர்களே, என்னை தூக்கி போகிற நேரம் ஒருவேளை இன்னும் இருக்கிற நாட்களுக்குள் வந்துவிடுமோ என்கிற பயம் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் அல்லாஹுக்கு எதிராக செயற்பட்டு இந்த கடைசி ரமலானையும் பால்படுத்தி விடாமல், யா அல்லாஹ், நீ என்னை படைத்திருக்கிறாய், உனக்காகத்தான் நான் வாழுகிறேன், உன் அருளை மட்டும்தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன், உன் நம்பிக்கையோடு மேற்கொள்கிற இந்த பயணத்தில் நான் ஒரு காலமும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன், நீ என்னையும் கைவிட்டு விடாதே, உன் அருளை கொண்டு என்னை அணைத்துக்கொள், என்னை தூரப்படுத்தி விடாதே என்று அல்லாஹுக்கு முன்னால் நிரூபித்து காட்டுகிற, அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிற, அல்லாஹுக்கு முன்னால் பாவங்களை நினைத்து கதறுகிற ஒரு அன்பான, ஒரு அழகான, ஒரு உயர்ந்த, ஒரு உன்னதமான ரமலானாக அன்புக்குரியவர்களே இந்த ரமலானை கழிப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தையும் பெற்று அதில் நல்ல அமல்கள் செய்கிற வாய்ப்பையும் பெற்று இறுதிப்பத்தையும் பெற்று அந்த இறுதிப்பத்தில் லைலத்துல் கத்ரை அடைகிற உயர்ந்த பேற்றையும் பெற்று இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தமாக அல்லாஹுடைய அன்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக.